சார், நான் ஒரு ஆங்கில எழுத்தாளர். என்னுடைய புக்ஸ் வந்து இந்த அமேசான் கிண்டலில் போட்டிருக்கேன். நிறையா சிறுகதை தொகுப்புகள் இருக்குது. அப்புறம் நாவலாக குறுநாவல்கள் இருக்குது. அதில் ஒரு 2 கதையை உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா, நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நான் தமிழில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் வராதுங்க. ஏன்னா நான் படித்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்கூலில் 8வதுக்கு எடுக்கிற பாடம் தான் எங்களுக்கு 10வதுக்கு எடுப்பாங்க. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் இதுவாக இருக்குங்க. முதல்ல நான் வந்து இந்த யோகா குருன்னு ஒரு கதை எழுதியிருக்கேங்க. அதில் ஒரு 60 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். அதில் யோகா குருன்ற ஒரு கதை எழுதியிருக்கேன் நான். அது வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட்மேன். இந்த சினிமாவிலலாம் அந்த ஹீரோவுக்கு அந்த நம்ம பெரிய பெரிய ஹீரோங்களுக்கு அவர் ஸ்டண்ட்மேனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் வந்து அந்த ஒரு ஹீரோவுடைய முகச்சாயல் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து அந்த அந்த ஹீரோவுக்கு ஸ்டண்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த ஹீரோவனுடைய மார்க்கெட்டு குறையும் போது அவருக்கு வந்து அந்த இது மார்க்கெட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ அவர் வந்து நல்ல உடல் ரீதியாக அவரை நல்லா ஆரோக்கியமாகவும் இதுவாக வச்சுக்கிட்டா தான் அவருக்கு வந்து அந்த ஸ்டண்ட்டு வேலைகள் செய்ய முடியும். அதனால் அவர் யோகா கற்றுக்கிட்டாரு. அதனால் அந்த யோகா கற்றுக்கிட்டதுனால அவர் ஒரு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ நமக்கு சினிமாவில் வேலை இல்லை, அதனால் யோகா ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. நிறைய யோகா பிள்ளைகள் ஆளுங்க நிறைய பேர் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறது எதுக்கு, ஆரோக்கியமாக வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நிறைய பேர் சேர்றாங்க. ஆனால் வயசானவங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து இந்த யங்கர் ஜெனரேஷன் அவங்ககிட்ட அதிகமாக தொடர்பு கொள்கிறதும் இல்லை. 2வது வந்து அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லாததுனால அந்த மகன்கள் வீட்லேயோ மகள்கள் வீட்லேயோ கொஞ்சம் அடிமைகள் மாதிரி அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு சிலர் ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க, அங்கே கூட சரியாக நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் யாருனாலும் ஒரு பேரன், சுரேஷ் பேர் அவன் வந்து அந்த தாத்தாட்ட எப்போவுமே அந்த ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் ஸ்பேர் டைம்லலாம் கேட்பான், தாத்தா நீங்கள் அந்த ஸ்டண்ட்டு மேனாக இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்க? அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ட்ரெயின் மேலே நின்று நான் ஃபைட்டு பண்ணப்பா. அப்புறம் என்ன தாத்தா நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த ஹீரோவுக்கு தானே அந்த பேர் போயிருக்குன்னு அவன் கேட்குறான். தாத்தா நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான், நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டெய்லி இவர் இந்த கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த பையன் ஸ்கூலேருந்து வரக்கூடிய டைமுக்கு இவர் வெயிட் பண்ணுறாரு. அந்த கதைகளை சொல்லணும், அது அவருடைய அனுபவங்களை சொல்லணுன்ட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பையன் வரல. அப்போ அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டு வர்றாரு. அதாவது இவருடைய பையன், இப்போ இவன் பையன் வந்து பேரன், அந்த பேரனுடைய அப்பா, அதாவது இவருடைய யோகா குருவுடைய அப்பா. அப்போ வந்து ரொம்ப விசனமாக இது வர்றான் அவன். என்ன ஆச்சு, எங்கே சுரேஷ் எங்கே, என் பேரன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இல்லைப்பா, நான் வந்து நாங்கள் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தபோது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன், ஆனால் அந்த பையன் வந்து அந்த பஸ்ஸில் அடிபட்டான், அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான், இறந்துட்டாங்க அப்படின்னா. அந்த இவருக்கு அந்த மனசு தாங்கவே முடியல. ஆனால் அவர் நேசித்த ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் இவர் தான், அந்த பையன்தான். அப்போது அவர் அப்படியே நடந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடந்து போகிறவர் ஒரு மலை மேலே ஏறிடுறாரு. அப்போது ஒரு சிந்தனைகள் வருது, எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயுள் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே. ஒரு சிலருக்கு ஒரு கம்மியான ஆயுள் நாட்களும், ஒரு சிலருக்கு அதிகமான ஆயுள் நாட்களும் இருக்கு. இந்த பையன் வாழ வேண்டிய பையன் அவன் வந்து வாழாமல் போயிட்டானே, அதுக்கு பதிலாக கடவுள் என்ன கேட்டிருந்தால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஆயுள் நாளை அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேனே. அப்படிலாம் சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப குழம்புது. அப்படியே காற்று அடிக்குது, அவரை வந்து அந்த காற்றை தள்ளி விட்டுரும் போல தெரியுது. அந்த மாதிரி காற்று அடிக்குது, அந்த மரத்தினுடைய கிளைகள் அசைற சத்தம் கேட்குது, இந்த காஞ்சி போன இலைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதி அதனுடைய
சத்தங்கள்லாம் கேட்குது. அப்போது வந்து ஒரு மெல்லிய சத்தம் அவருக்கு கேட்குது. தாத்தா நான் மீதமுள்ள கதையை எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குது அவருக்கு. அவர் வந்து அவர் பிரமையாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை என்னென்னு புரிஞ்சுங்க. கதை படிக்கிறாங்க இங்கிலீஷில். நான் இப்போ கதை சொன்னதுனால உங்களுக்கு அந்த கதையை விளங்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி.